ஓகே, அப்போ காங்க என்ன நீண்ட நாள் ஆசை வந்து இன்றைக்கு நிறைவேறுது. குறைஞ்சி ஒரு 40 போகும் தான் இடம். அது ஓடாத பிறக்கும் அது நுழம்பு. இங்கே வந்துட்டா நாளை கேட்ட ஒரு கேள்விக்காண்டி தான் எனக்கு ஓடுமோன்னு. நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் பிடிக்கிறாள் இன்னும் ஃபுல்லாக வச்சுட்டேன். காரமே எவ்வளோ நான் இப்போ தாண்டி இல்லை. ஆளுக்கும் விருப்பமாக தாங்கட பிறகு மோட்டர் சைக்கிள் சப்போர்ட் பண்ணல பிறகுன்ற பாரு புல் புடி ஒடிஞ்சிக்கான். ஓ என்ன கை இருக்காட நிலமெல்லாம் அறிப்பே கிடக்கு. அது கோமாதா எங்கள் குலாமாதாடா. பகுத்தாடி வர மாட்டுக்கு இல்லையா? வயது மாப்பிள்ளைக்கோ 26 வயது போட்டியோமா போறதுக்கு. சரி அவள்கிட்ட பிளான் பிளாங்கண்ணா அவங்களுக்கு. என்ன மாப்பிள்ளை என்னடா வந்துட்டு ஓடிவிட்டா வெளிநாட்டு மாப்பிள்ளை இங்க என்ன போறது? நாங்க என்ன 46 வயசுக்கு 23 வயசு போட்டியோ? சட்டிக்கிற வாசிடாப்பா. எந்த நாள்ல ரெண்டு வந்திருக்கிறேன் நான் டென்மார்க் அண்ணன். டென்மார்க் எந்த சிட்டி? ஆனால் 2-3 இடம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இல்லாட்டி வெளிநாடுன்னு சொல்கிறாரு பிடிக்க வசனம் இல்லை தெரியுமா? இப்போ நான் இவர் எந்த இடம் உண்டு அவர் டென்மார்க்கில் பெருசன் வந்து அளவுக்குள்ள விழுந்துருக்கு. மகனை படிப்பிச்ச பிள்ளைகிற அப்போ கட்டிக்கார வாடப்பா. உங்களோட மாடை இவர் பார்த்தவர் முதல் டேவட்டியோ அடே. அப்போ நீங்கள் என்ன கண்டுட்டு வந்தீங்களே கடை? அதுதான் அது வெளிநாட்டுக்காரனை பார்த்து இந்த மாட்டுக்காரன் சொல்லுவேன்ப்பா. கடை உள்ள என்ன ஆடு நீங்கள்? லண்டனு உண்மையா பார்த்தியா? லுக்கு லண்டன் லுக்கு தானே. யாராப்பா எல்லாம் வீடியோ ப்ரூஃபாக வச்சு அப்படியே கண்ணுக்கு முன்னால் காட்டி விலை பேசி விலை குறைச்சி நாங்கள் ட்ராவல் பண்ணி செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பொய் என்று சொல்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுற விஷயம் அது என்ன சொல்கிறேன் உண்மையிலே அந்த எங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தெரியுமே. அதான் அந்த மனசுக்கு ஒரு இதண்டா ஒரு கஷ்டமாக இருக்குமே. ஏன்னா உதில் எத்தனை இன்னும் சொன்னாங்கிடும் அடிங்க ரைட். அதான் பிள்ளையார் வாங்க பெட்ரோல் நீங்களோ ஆளோட நீ வாரல் ஒன்றும் இல்லை இழுக்கா இல்லையா லூசா? டேய் மைக்கங்க ஆள்டு நான் முன்னும் போகிறேன் மைக்கை கொடுத்துட்டு போம். என்னண்டா சும்மா வந்து காய்ச்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நாளும் போயிட்டு தம்பி இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை மாட்டை பார்த்தா சொல்லி தான் வண்டி கொடுத்துருவான். நாங்கள் ஒரு முயற்சி அப்புறம் அடிப்போம். அதுக்குள்ள என் பிள்ளையாக வந்துடும். அதை பார்ப்போம் இன்றைக்கு இருக்கா பார்த்து போட்டு அவர் அண்ணன் ரிட்டையர்ட் ஆகுனி. அண்ணா உங்கள்கிட்ட தெரியுமோ? மாடு நிற்கிற இடம் தெரியும். மாடு நிற்கிற இடம் தெரியாது உங்களுக்கு தெளிப்பட தெரியுமோ? ஆ எனக்கு மாடு நிற்கிற இடம் தெரியாது. ஆளை காணில்ல வா சொன்னக்காண்டி ஓடிக்கு போல இந்த வேலைக்கா ஓடும் ஆ ஓடும். அது ஓடும் தானே வேற என்ன உடம்பு தானடா? குறைஞ்சி ஒரு 40 போகும் தான் இடம். அது ஓடாத பிறக்கும் அது நுழம்பு இதெல்லாம் இருக்கும். மாடு ஓகேண்டா அவுட்டு கொடுத்துட்டோம்டா அண்ணன் இந்த சொல்லி முடிஞ்சிடா பழங்க. இரவாயினாலும் ப்ரோ சுண்டு குளிக்கும் போகணுமேடா அப்புறம் என்ன நேரம் உண்டு வம்பர். அண்ணே மாடெல்லாம் நீங்கள் வடியா பார்ப்பீங்களா அண்ணேண்ணா? மாடெல்லாம் வடியா பார்த்து எடுப்பீங்க அண்ணேண்ணா? நிறைய விலைகள் கொடுத்து எடுக்கிறது பார்த்து எடுக்கணும் வாங்க. அவங்க மெயின் ரோடு அதெல்லாம் நீங்க வாஜாவளம் சார் நேரே விட்டுருக்கா? நேரையா
நேரே விட்டா அப்படியே மெயினுக்கு இருந்தேன் இதான் ஓ இதில் ஏதாவது போவேன் சரி வரும் ஆனால் இப்போ கொழும்புல இல்லை சில வெளிநாட்டுல கூட சில இடங்கள்ல இந்த சத்தம் இருக்கிறாப்பா. இது என்ன பண்டல் சத்தமோ இங்கேயோ கேட்ட நாய்களுக்கு கிட்டடியில் பார்த்தா வெளிநாடுல கொழும்பு பக்கம் தான் இங்கே கேட்டியன் ஆளு அந்த போதாள் அப்புறம் என்ன ஆள் விடுவே தான் போதா. சரி தம்பி கிட்ட போய் எடுப்போம். அப்புறம் என்ன அதே ஸ்பீட்லாம் அப்புறம் 40 போகுது மினிமம் 5 பேர் எங்கட மீட்டரை காட்டு. என்ன 40 போகும் போதான் அப்புறம் அதுக்கு அப்படி 60-80 கிட்ட இருக்கு மீட்டர். 90 வந்ததியா. நாங்கள் எங்கட பெரிய எடுத்தாங்க இந்த நுழம்பு வந்த புதுசுல அந்த நேரம் ஒரு பெரிய பைக்குடாப்பா. பெரிய பைக்குண்டு என்ன தெரியாது எல்லா டைம் பைக்கில் இல்லை தானே. நான் எல்லாம் இப்போவே அக்காட்ட அந்த பைக் வண்டி ஓடுறோண்டா சும்மா அந்த இப்பெல்லாம் நிறுத்தலையும் பெறாது நுழம்பு எடுத்துருந்தாக்கா ஒரு காலம். குறை என்ன 40 தாண்டி தான் போகுது. ஓ பிடிக்க போகல பைக். பிடிங்க சத்தமாக கிடக்கு பைக் போன வாட்ட காணையில். இப்போ காய்ச்சல் புரோக்கராமாடா. இப்போ புரோக்கர் 3 லட்சம் நீ எங்களை என்ன ஆட்டம் எவாப்பமா. ஓகே அது வரட்டும். இதா ஆமாம் அதால் வரேன் உள்ளால. உள்ளால வரேம்மா. ஓகே லண்டன்ல இந்த ஹோலண்ட் வந்து தம்பி கனநாளாச்சு கோல் ஒழுங்காச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கக்குள்ள கோல்களை வந்த பெம்பல கதைக்குதாடா. சில பேர் அதை பார்த்து போட்டேன்னு உங்களுக்கு அந்த வீடியோ டைமில் நாங்கள் பார்க்குறோம் எல்லாரோடையும் கேட்குறீங்க உங்களோட மட்டும் கேட்க நேரம் இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் அந்த வீடியோவில் அந்த டைமில் வர்றபடியால் சும்மா ஒரு மெமரியாக பெம்பலுக்காண்டி கதைக்கிறது. மற்றபடி பார்த்தா நாங்கள் எடுப்போம் தானே. யாரெண்டாலும் தெரிஞ்சு எடுக்கக்கூடாது யாரையுமே வெயிட் பண்ணுவோமா இல்லை தானே. சரி இது வந்த கோல் உண்டு லண்டன்லேருந்து நான் திருப்பி எடுத்தேன். ஆன்சர் இல்லை. ஓகே இது அப்போ ஆளுங்க வரார் ஆள் உள்ளால வராரா. ஓகே ஓகே இப்போ நாங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணுற இடம் உண்டு தானே. ரைட் ஓகே. மாடு சாக்லேட் வெள்ளையண்டார். நீங்கள் பார்க்கல நாங்களும் பார்க்கல. ஆள்கிட்ட அலுவலகம் முடிச்சு விட்டா தான் எனக்கு நிம்மதியாகும். சடசடன்ட்டு நீ இருக்கிறதில் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு கோடு இருக்குது திரும்பி நேரே ஹலோ எங்கே நேரியா இங்கே வந்துட்டாங்க. ஓ பிரேக்கோ ஹலோ ஹலோ ஓம் சொல்லுங்க. வணக்கம். எப்படி வணக்கம் கேளு. எப்படி இருக்கிறீங்க? ஓம் ஓம் நல்ல சுகம். நீங்கள்? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். ஆமாம். அப்புறம் தம்பி கதைக்கு போறாரு, மகன் கதைக்கு போறாரு. ஆமாம் கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஹலோ வணக்கம் ஐயா. நான் இப்போ இந்த கார் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் ஐயா இப்போ ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு மாடு ஒன்று வேண்டி கொடுக்கணும். பின்ன மாடு பார்க்க போகிறோம். நல்ல கிழட்டு கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு நான் பதில் சொன்னா விளாங்குமே. ஓமோ இது அம்மா சொல்லி தந்து காட பக்கத்தை இந்த ஓமோன்ட்டு சொல்லி நான் என்ன கேட்டான்டா சொல்லுங்க. அவன் என்ன சொன்ன சுருக்கு என்ன கேட்டேன்னு விளங்கி நான் சொன்னது சொல்லுவோம். அக்கா நான் அந்த வீடியோ ஒன்று செய்கிறேன் முடிச்சுட்டு அடிக்கிறேன் அக்காளா கதைப்பம் தம்பியோட. ஓகே யா ஓகே ஓகே பாய்.
ஆள் வந்து வருது பார்த்தியா இல்லை கடவுளே ஆட்டோ வந்து அப்போ குறுக்க நல்லா ஆளுண்டாப்பா. இப்படி ஒரு பைக் ஒன்றுண்டாங்களே பக்கத்தை கடற்கரை போகிற வச்சுக்கோமே இயர்கள் மாட்டான். ஓ உங்கள் பொடிகள் கொஞ்சம் ஆக்கினேன் பைக் ஓட்ட கொஞ்சம் கடவுள் வயசான நேரம் போல சத்தத்தில் விழுந்துங்க கீழே போங்க அடிக்கிற ஃபோனுக்கு. போன முறை மாடு பார்க்க போன அனுபவம் நல்லா தான் கிடந்தேன். அதுவும் விதமான மாடு எல்லாம் பார்த்து கடைசியில் ஒன்று மடுக்கையில் இது என்ன விளக்கம் மாதிரியா கடமைக்கு செய்ய மாட்டோம். அதுதான் முதல் பிரச்சனை. கடமைக்கு செய்யக்கூடாது. செஞ்சால் சரியாச்சு மாடு ரெண்டும் போடணும் பாலும் கறக்கணும். ஆனால் 10 லிட்டர் பால் கறக்குறன்றது உண்மையோட ஆகுதாஸ். எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. அப்படி சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட அப்பா என்ன மாடு என்னன்றா கஷ்டம் இல்லைப்பா. கண்டுக்கு ஒரு பக்கம் செய்யணும். அதை விட என்னன்றாப்பா மாட்டில் 10 லிட்டர் பால் ஒரு நாளைக்குள்ள சக்கண்டு உற்பத்தி ஆகணும். என்னன்றாப்பா அதுக்கு சாப்பாடு என்னதை கொடுக்குறேன் என்ன கதைடா. மாட்டை போய் பார்த்தா 10 லிட்டர் கறக்க வேண்டுவாங்க. மாட்டை பார்த்தா 10 நாளையில் போகிற மாடுவேன் நிற்கும். ஆகப்பாடி அண்ணன் இந்த பைக்குக்கு கண்ணாடி அடி பிள்ளையாண்டு இல்லையா. நான் முந்தி வச்சிருந்த பைக் CD 110 எந்த ராசா உண்மையிலே பக்கத்தோட கிடக்கு. உண்மையிலே வேறு இப்படியெல்லாம் நாங்கள் வீடியோவுக்கு தெரியுதோம் அங்கே சேர்ந்து மாடு பார்க்க தெரியுதோம் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எங்களோட அது சிலவெல்லாம் தெரியுதோம் எல்லாமே வந்து அதுக்கு கூட நாங்கள் அந்த அனுப்புகிறார்கள்ட்ட நாங்கள் கேட்குறது இல்லையா பையனை. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் நன்மை கூட சொல்லணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தீமை சொல்லலாம் விட்டால் போதுமேப்பா. அதை கூட செய்கிறாங்க. இந்த ரோட்டு தம்பி போடாமல் இல்லை நடந்தது ஞாபகம் இருக்கணும். அது இப்போ கிட்டே விட்டேன் என்ன அதான் புறம் நாலு கேட்ட கேள்விக்காண்டி தான் எனக்கு ஓடுமோண்டு இங்கே நான் ஃபுல்லாக வத்திட்டேன் பிடிக்கிறாள் இன்னும் ஃபுல்லாக வத்திட்டேன். அது காரமே எவ்வளோ 40 தாண்டு இல்லை. எங்கிறாப்பா செல்லிப்பட ஆச்சுவலி ரோடு அந்த ரோட்டாலே ரோட்டு ஆச்சுவலி போயிடணும். ஆளே கோடிச்சு எல்லாத்தையும் போகிறேன். இது என்னடாப்பா கல்யாண மண்டபம் கோயில் பிஞ்சாடியில் இந்த பழைய வீடுகளை உடைஞ்ச கிடக்கு. ஆனால் சண்டைகள் நடந்த உடைஞ்ச வீடுகளை நடக்கும். அப்படி கூட நடக்கு. ஆளுக்கும் விருப்பமாக தாங்கடா பிறகு மோட்டர் சைக்கிள் சப்போர்ட் பண்ணல பழகின்ற பாரு புல்புடி ஒடிஞ்சிக்கான். ஓ என்ன கை இருக்காட நிலமெல்லாம் அறிப்பே கிடக்கு. என்ன கணவரம் போகணுமா வந்துட்டேமா இன்னும் தூரம் போகணுமா ஆத்தே கண்ணாடியை துறக்கலாம் கிடக்கு நல்ல சத்தம் மழை பெய்யலாம் கிடக்கு. என்ன கண்ணாடி நிப்பாட்டினா வைக்கிறேன். ஆனால் சொல்லுவாங்க இதை கேட்டால் நாங்கள் வந்து நக்கல் அடிக்கிறோம். உண்மைக்கும் எனக்கு இதில் போகிறத விட அதில் போகிறத விருப்பம் விட அதெல்லாம் போவேன் தம்பி. அக்னிசன் நான் கேட்கலையோ அதில் போகிறேன் நான் அதில் வரவே கிடைக்கும் உங்களோட கதை. அதைத்தான் இப்படித்தானே அதில் தெரியாங்களோ இதில் தெரியாது. அதை நான் சொல்ல எடுத்து ஒரு பாணியாக யோசிக்க நீ அதுக்கு சொல்லி போட்டேன். இப்படித்தானே இப்போ எப்பயுமே எங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை தானே நம்ம வந்து செய்ய விரும்புங்கடா. இப்போ நம்ம அதை கடந்து வந்திருந்தாலும் இப்போ நீ பழைய வடியோ உங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு விடட்டோன்னு கேட்டால் நான் ஓமண்டு வாட்ட நினைக்கிறியோ. ஆனால் பள்ளிக்கூடம் படிக்கக்குள்ள பள்ளிக்கூடத்தை போல ஒரு பொறுப்பான சாமான் ஒன்றுமே இல்லை. விடியுதுண்டா பள்ளிக்கூடம் கொண்டு அவர் காரணம் யோசிப்பான். வயிற்று குத்துதுன்னு சொல்லுவோமா காய்ச்சல்னு சொல்லுவோமா. அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது பாத்ரூமுக்கு கொஞ்சம் இருப்பேன் பேயாமேனா அம்மா என் வயது குத்தம் நெக்கெட்டு ஆக்க உண்டு அப்படி இருந்தாலும் இருப்பேன் உண்டா பண்டைய பள்ளிக்கும் போக நிற்கும். ஆனால் இப்போ வேறு பள்ளிக்கூடத்தை நினைச்சாலே ஒரு ஆசை அந்த ரோட்டால் போய் ஒரு 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 தனி ஒரு ஆசை உண்டு. காலம் கடந்த சில விஷயங்கள் எப்பயுமே அது ஒரு விருப்பமானதாக இருக்கும். ஞாபகம் இருக்கு நாங்கள் கொண்டா ஃபிட்டு பார்க்க வந்து போட்டு அதனால் இந்த ரோட்டா வந்து அந்த பிரியாணி ஒன்று சாப்பிட்டோம் வந்து சொன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கிட்ட எங்கிற பண்ணைய காண என்ன தெரிஞ்ச தூரத்தில் தெல்லிப்பளை மருத்துவமனை
அது கீரி மேலே அக்காண்ட பாட்டு என்ன வரி அது அவர் செத்துட்டாரு. நான் ஜெயிலுக்குள்ளே செத்துட்டேன். அவன் அடிக்கடி மெசேஜ் போடுவாடா. என்னப்பா பிள்ளையே நீங்கள் வர என்னக்கு லைட் அடிக்குது? அதுதான் வேறு இந்த உங்களோட பக்கத்தை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போகிறேன். அதுதான் ஒரு சில பேர் இங்கே வந்தால் வாகனங்களை தொட்டும் பார்க்குறேன். என்னடாப்பா நிப்பாட்டும் வேறட்டும். இந்த சுண்டுக்குழியை காட்ட போகல அவ்வளோக்கா அதில் கிடக்குது. என்னங்கடா பிரச்சனை ஆழமையா மாட்டது விழா முடிச்சுட்டா நிம்மதிதாப்பா. ஓ ஆள் நல்ல மனுஷன் உண்டா உண்மையிலே மனுஷன் என்ன பொறுத்தவங்கன்னா ஆறுண்டாலும் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் வாழ்க்கையில் அதை மறக்கக்கூடாது. மறந்தவன் மனுஷனே இல்லைன்னா நான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்கிறது நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். பரவாயில்லை. அன்னைக்கு சொன்னான் அப்பவும் இந்த பைக்கை விட்டுட்டு வாங்க ஆள் என்னென்றால் மாட்டை கொண்டு வரைக்கூடாது. சண்டை மாடை இல்லை எதுக்கும் கொண்டு வரைக்க சரியான பாதையால் கொண்டு வரானோ பார்த்து தானும் வரணுன்ற விருப்பம் போல இல்லையோ. இல்லாட்டி இதில் வந்திக்கலாம்டாப்பா. மற்றது ஆள்கிட்ட காலுக்கிடாப்பா உண்மையாக நடந்து வராங்க கொஞ்சம் கிடைச்சிடலாம். அதான் நடக்க மாட்டார். அதான் நானும் டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு போட்டு பக்கண்டு ஓமன்னு சொன்னான். இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகுது. பரவாயில்லையா அவர்கிட்ட இது தானே பார்க்கணுமா. நேராக போகிற காலம் இந்த பேருக்கா. ஓ நேராக போகுது. ரைட். இப்போ அண்ணன் மாட்டு இது சரியா மாட்டு விஷயம் முடிஞ்சா சரி தான். ஏன்னா ஆள்கிட்ட உதவிகள் அனுப்பினாக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லி கணக்கை முடிச்சுட்டா சரி தான். மீன் அதில் மிச்சம் சொச்சம் வந்தால் ஆள்கிட்ட நிலத்தையை கழுத்து வரலாம் பார்த்து கணக்கை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு இப்போ மாட்டுக்கு வந்து பெரிய அளவில் இழுக்கணும் இல்லானே என்ன நார்மலாக மாட்டுகளுக்கு தெரியல வீட்டுக்கு தான் இழுக்கணும். அதான் வீட்டுக்கு இல்லை இது காலைக்கு இல்லை வேண்ட வீட்டுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கோ காலைக்கு இழுக்காட்டும் பரவாயில்ல. இப்போ வீட்டுக்கு இப்போ என்ன மழை காலத்துக்கு நீ என்னத்துக்குடா மாடு நிற்கிற மாடு அவே அந்த அதை பேலன்ஸ் பண்ணி போட்டு விட்டா சரிதான். கல்லை பேலன்ஸ் பண்ணி போட்டு தண்ணி அடித்து கொஞ்சம் இறுக்கி இதை மொங்கான் போட்டு விட்டா சரிதான். அந்த மாட்டு காலைக்கு இழுக்கிற காசுக்கு வீட்டுக்கு நிலத்தை இழுத்து போட்டு தகரத்தை போட்டால் வீடு கொஞ்சம் அறிக்கையாக இருக்குமில்ல மழை காலம். ஆள் இப்போ சொன்னேன் இல்லை சாடையா என்ன தகரம் ஒழுகுதுண்டு. அப்போ அதை மிஞ்சம் வந்தால் செஞ்சு விடலாம். கொப்பியை பார்த்தா தான் தெரியுமாடா. அப்போ அதில் ஒரு சில ஆக்கள் காசனை போட்டு திருப்பி வேண்டியதும் இருக்குடா. அப்போ அது ஆர்டேக்கு என்ன கொரியான கேட்டோன்னு அனுப்பினது. ஆனால் நான் அன்றைக்கும் வீடியோவில் சொன்னேன் உண்மையிலேயே வந்து உதவிக்கன்னு அனுப்பினேன் காசு தம்பி. ஏதோ ஒரு வகையில் ஆக்களுக்கு உதவிக்கன்னு கொடுக்க சொல்கிறான்னு பெஸ்ட் என்னடா. அது அந்த காசை திருப்பி வேண்டி எங்களுக்கும் ஒரு இது மாதிரி இனி அதை வண்டியும் என்ன செய்ய போகிறீங்க நீங்களே. எங்கள்கிட்ட விட வேணாம் பிரச்சனை எங்களுக்கு வேணாம் பிரச்சனை இல்லை. ஆனால் யாருக்காவது மற்ற இல்லாத கொடுக்கலாம் வேண்டாப்பா. எங்கிற வாழைக்கான கொஞ்சம் வந்து நடக்கணும் மறையுது. அண்ணா நேரையோ உங்களுக்கு இடம் தெரியா மாடு நிற்கிற இடம் உண்டேக்கேன்னா மாடு எல்லா இடம் நிற்கிது. ஆனால் இப்போ இங்கே வேண்ட போகிற மாடு வருது ஆளை விட்டுட்டு போனதான் சரி. ஆளை முன்னு கூட்டதான் சரி. ஆள் பின்னுக்கு ஹோல் வாய்க்கு யாரோடைய ஆள் பின்னுக்கு ஹோல் வாய்க்கு உடங்க கொஞ்சம் சிக்கல் விடாங்களே எந்த வாரைக்கு ஆளுக்கு முந்தா நான் சொன்னேன் கொஞ்சம் தாண்டி இருந்தாங்க. ஏன்னா தள்ளிப்பழம் கிடக்கு இங்கே இதெல்லாம் வாழை போடுறதுக்கு வந்துட்டு ஓமம் போவோம். நல்லா டிரைவர் சில்லு திருப்ப வச்சே பிடிச்சிட்டான். பட் அப்புறம் ஆளே இங்கே வந்த இவ்வளோ உளுத்து தெல்லிப்பழையன் ரோடு இன்னும் கொஞ்சம் இடத்துல வாழை போலீஸ் வந்துருமாடா. அவள் பழைய வழி போட கட்சி வரி மடிக்காரம் வந்து வருதா. அப்புறம் மட்டுக்கு நீ முந்தி கொண்டு வரான்டா முற்றமை வந்து ஏன் இப்படி போகாம போய் என்னத்தை காணப்பான் அது எனக்குண்டா. அழகு அப்போ என்ன வழக்கம் அண்ணா தெல்லிப்பழைய அங்கே இல்லை அழகு யாழ் தாம்பளவு என்ன பின்னாடும் இடையே கோட்டை பாம்பு சைட்டாக உண்டா என்ன கரைச்சாப்பா.
அட இவர் இல்லையே உங்கள் நான் அவரை கதை வைக்கப்பட்டேன்டாப்பா. ஆள் முடிச்சு என்ன அங்கால ஜலை ஒரு காரை பைக்கி நீ ஓ மோடாப்பா, நானே நடக்கிறேன் போய்க்கிறேன் ஜீவன் எனக்கு முன்னா வந்து போட்டாங்க யார்டாப்பா பார்த்து பார்த்து போகிறாப்பா. இந்த மாடு இந்த மேஞ்சோனிக்கு என்ன மாடு ஆள் மாட்டை கொண்டு போல இந்த வாரை. ஆனால் மாடு நல்லா தான் கிடையாது. நியூசிலாந்து மாடு கிடையாது, பார்க்க லுக்காக தான் கிடையாது மாடு. 7 மாதம் கண்டு தாச்சு என்ன வெறும் போடாங்க கிடையாது. இதான மாடு மாடு அவனுக்கு அடிச்சு புரியுது இவன் பயத்தில் சைக்கிள் கொண்டா புரிய கொடுத்தானப்பா சைக்கிள் இப்போ ஆக்சிடென்ட்டோ நேட்டா சைக்கிள் கேண்டில் எல்லாம் முடிஞ்சு போகுது. அண்ணன் இதான் மாடு பேங்க மாட்டை பேங்க 7 மாதமா 7 மாதம் நடக்குது. இல்லை 8 தொடங்கி போகுது. 7 மாதம் சி ஓ 8 தொடங்கிட்டா 7 மாதம் காரண்ண அது கோமாதா எங்கள் குலமாதாடா வைத்தியாரா. ஆமாம் ஒரு ஓரம் அப்படின்னா சரி. கறவைக்கு அவங்களோட இங்கே வயலெல்லாம் வச்சு கறக்கல. அதுவும் ஒரு காம்பு கறந்து போட்டு மற்ற காம்பு கையை கொண்டு போனால் இந்த காம்பால் பாதிச்சது. கறந்தா ஒரு காம்பு கறந்து முடிச்சுதான் மற்ற காம்பில் கை போடும். கடும் மாடு கூட கிடக்கு. கண்டுக்குட்டி கொடுத்துட்டு முதல்ல இந்த பசுக்கண்டா பசுக்கண்டு கண்டை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். கண்டுக்குட்டியா நீங்கள் வாங்கினது? என்னட்ட நிற்கிது இப்போ இவர் கண்ணே இல்லை. இவர் தான் இல்லை இல்லை ஒரு வருஷமா இருக்குது எங்களுக்கு. இந்த மெட்ட மாடு அந்த ஐயான மாடு என்ன யாரு இந்த சிவாப்பு அது மெட்டது முடிச்சாரு நிற்கிது மெட்ட பெருசு இல்லை அந்த சிவாப்பு வகுத்தாடி வர மாட்டுக்கு இல்லையா? சாரண புல்ல மேஞ்சா சாரண புல்லு தான் போல கொஞ்சம் தண்ணியா போமா போல குருத்து புல்லுக்காங்கடா. அதுக்கும் பாருங்க ஒருக்கா வடிவா மாடை வடிவா பாருங்க. மாடையும் பாருங்க மாட்டின் மரத்தையும் பாருங்க வடிவா. இங்கே இவ்வளோத்தையும் பறந்துடாங்கப்பா வடிவா கையை வச்சுருக்குங்க. பரவாயில்ல சாணி யானியா திரும்பி வந்தாங்க. ஹலோ இப்போ ஆளுக்கெல்லாம் முழக்கம் சொல்லி தான் மேலே வந்து மோகன் கொலசிப்பு காசு கட்டினேன் பள்ளிக்கூட டியூஷன் காசு. அண்ணா ஒரு ஆள்கிட்ட பொய்க்காலோ போட்டிங்கண்ணா என்ன இடம் தானே? மைன்ஸ்லையா? யார் அவர் மச்சானே? ஓகே ஓகே. எங்கே கல்யாணமோ கால் போய் 25 வரையும். ஆமாம் கூட எவ்வளோ அளவுட்டிங்க இப்போயுமா சரி இப்போ இல்லை எடுத்துட்டான். இப்போ இல்லை எடுத்துட்டேன். அதுதான் உதன் உதுண்டா கண்டோ இல்லை பாரு. அப்போ இது உங்களோட மாடோ இல்லாட்டி வேறு ஒரு ஆகிட்ட மாடோ? பட்டான் மாடு உங்களோட மாடு நான் சொன்னேன். அப்போ ப்ரோக்கரண்டா அப்போ அது அந்த மாடு இவர் கொண்டே காட்டினவரோ? ஓ என்ன கண்டுட்டான் பயப்படா போட முழி நீங்கள் எல்லாரும் கூட இதுலையா போகிறீங்க போமாடே பாறை பிள்ளையா கிடக்கு. அப்போ திரையா போறீங்க பயமா இல்லாண்டு ஆக்கள் அதுதான் எழுப்பி பாய்ச்சா படம் புரிஞ்சுதாப்பா இளங்கண்டு பயமறியாண்டு அறியுமே. அப்போ இது இப்போ உங்களோட மாடு இது கண்டுதாச்சு உங்கண்டாண்ணா வச்சு பால் இழுத்த மாடு. அப்போ உங்களுக்கு தெரியுதா முழுக்க போய் செஞ்சு கொடுத்து திரும்பி மாறு. அதை விட நாங்கள் ஆக்கள் உதவியாக செய்கிறான்னு தெரியும் தானே. அப்புறம் எல்லாரும் மாதிரியே செய்கிறது அப்புறம் பிள்ளையாண்டா உங்களுக்கும் ஒரு பேர் போன மாதிரி போயிடும். என்ன நோக்கம் ஒன்று இப்போ அவரை சொன்னீங்க எனக்கு கேட்கல சொல்லுங்க திருப்பி.
3 ரூபா காங்க என்னங்க ஆயிக்கணும் காங்க என்ன 2 ரூபாங்கிற கணக்கு காய்ச்சோ கேளுங்க நாள் என்ன மேன் என்ன இருக்கு மாடுகள் விற்கிற விலை மற்றது என்ன பிரச்சனை எங்களையும் விட்டா நீ ஆள் இழுபட்டு கொண்டிருக்குங்களா நல்ல பிறவியா எந்த பாட்டு எங்க வச்சும் பாலுக்கு சில மாடுகளுக்கு அப்படி செய்யலாம் சில மாடுகள் கால் பிள்ளைக்கும் சரி பொம்பளைகிட்ட நின்ற மாடு தான் நாம் இடிங்கன்னு வந்தேன் பொம்பளை வச்ச மாடு பொம்பளை வச்சிருந்த மாடு தான் கார் எடுக்க சொல்லுவாங்க சரியா சில இடத்துல தம்பி இது பொம்பளை ஓடின காரண்டுவாங்க நம்பி எடுங்க கொண்டுவாங்க பொம்பளையில் வீச்சாவோட ஆயினமே அதுக்காண்டி தானே மற்ற ஆக்சிடென்ட் எல்லாம் குறை கொண்டு வடியா அதே மாதிரி பொம்பளை வச்ச மாடு அந்த நம்பி எடுக்கும் உங்களோட நல்ல மேய்ச்சல் இருக்கும் ஆள்லாம் எல்லாம் ஃபுல்லாக கல்லும் இதுவும் தானே நல்ல மேய்ச்சல் ஆள் பசாவலான் பின்துண்டு வசாவலான் இந்த பக்கம் குட்டியப்பில மவடமே இல்லை இங்கே பசாவலான் இந்த பசாவலான் சந்தியால முன்னுக்கு பசாவலான் சந்தியால திரும்பி வச்சு அஜிவலி பக்கம் அதை அப்புறம் ஆறுதாக்கா இப்போ ஓடமாண்டு பிறகு இப்போ என்ன மாப்பிள்ளை பொம்பளை வாக்க வந்தால் இப்போ மாட்டு கதைக்கு வாங்க டாக்கான்னு பொம்பளை அதுதான் அதுதான் அண்ணா என்ன மாதிரி என்ன நோக்கம் பார்த்து சொல்லுங்க வயதை கேட்குறாங்க இல்லை பொம்பளை மாப்பிள்ளை வந்தா தெரியான்னு நிற்கிறாங்க வெளிநாட்டுக்கு அதுதான் வெளிநாட்டு மாப்பிள்ளைனா சரியண்ணே வயதை பற்றி பரவாய் அண்டைக்கு ஒரு அண்டைக்கு ஒரு அக்கா வர அடுத்துக்காச்சா இங்கே பாருங்க 43 வயது மாப்பிள்ளைக்கோ 26 வயது போட்டு ஓமாம் போகிறதுக்கு சே அவள்கிட்ட பிளான் பிளாங்கண்ணா அவங்களுக்கு இதை மாப்பிள்ள இவர் வந்து சுவிஸில் நிற்கிறார் ஜெர்மனியில் நிற்கிறார் வேற மாப்பிள்ளை இவருக்கு 40 வயசு வேற 40 பொம்பளை இவா ஏன்னா கீழே போன பொம்பளையா இருக்கு அது வேற படிக்காங்க 40 வயசுக்காரனும் நல்ல பொருத்தம் 35 பிறந்ததானே வேணும் சூசன்டா சிவாக்கு எத்தனை சிவா 35 இல்லை மற்ற அந்த 26 வயசுக்காரன் அதை காட்டுமா அதுதான் முக்கியமான விஷயம் விளையாட்டை பார்த்தீங்களே என்ன நானும் ஒரு வயசு வெளிநாட்டுக்கு போக போகிறேன் இதார கட்டி இதுதான் 46 வயசுக்கார கோமண்ட சே உண்மையாவோ கடவுளே போமாமோ வெளிநாட்டு அவங்க வேண்டாம் நிற்கிறேன் யார் வேணாண்ட மாப்பிள்ளை வேண்டாம் என்ன கருகாலம் மாப்பிள்ளை என்னடா வந்துட்டு ஓடி விட்டா வேற ஓட்ட மாப்பிள்ளையாங்க இது இந்த மாப்பிள்ளையாங்க இவன் மாப்பிள்ளை ஓமன் மாப்பிள்ளைய காட்டுங்க இதை என்ன ஆக்கினாங்க ஓடி விட்டா பேருந்து அப்படி அப்படி இங்கே சொன்னது வெளிநாட்டு பைத்தியம் எல்லாருக்கும் வெளிநாடு தான் போகணுமா எங்க குறிப்பு போடுறது முழுக்க வெளிநாட்டு இல்லையா அவரை காட்டுவேன் 46 வயசு மாப்பிள்ளையே பாப்பா இருக்கா வெளிநாட்டு மாப்பிள்ளை இங்கே என்ன போறது நாங்க என்ன 46 வயசுக்கு 23 வயசு பட்டியோ சட்டிக்கிற வாசிடாப்பா இவருக்கு 43 டென்மார்க்ல நிக்கிற டிவோர்ஸ் இவருக்கு இப்போ 28 30 வயதுக்குள்ள சீதனம் மட்டும் வேண்டாம் காதத்தோடும் வேண்டாமா இதுங்க இங்க எங்களுக்கு பயமா கிடக்கு கல்யாணம் போட இவரும் சுவிஸ்ல இவர் லண்டன்ல நிக்கிறேன் காலி இல்லை இவர் ஆறு அந்த பிள்ளைன்ற இடமாப்பா 23 வயசு பிள்ளை சென்டரா என்னப்பா இப்படி இவ்வளவு வடிவான பிள்ளை ஆளை பார்க்க இல்லை சாந்தமான குணமான ஆளாக கிடைக்க இப்படி அதுவும் மாப்பிள்ளை வேணான்ட்டு யாக கையிலைட்டா கிடக்கடாப்பா புத்திசாலி புத்திசாலி என்னண்டா எங்கடையாக்கள் அலையினது போகிறதுக்கு அலைஞ்சா என்னங்க செய்கிறது இது இப்போ இவர் காட்டின இந்த பொம்பளை பிள்ளை இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் ஒரு வழியை தேடியும் கிடைக்காடாப்பா அவளே வடிவான பொட்டிகள் சும்மா அநியாயமாக நாங்கள் சொல்கிறோம் நம்ம நீங்கள் அறிவில்லாமல் கேட்குறீங்களோன்னு பூரா கேட்குறோம் ராத்திரி ஒன்று போடுறோம் எங்கேயோ எக்கச்சக்கமான வயதுக்காரனுக்கு போட்டுக்கூடாது சின்ன பொட்டி பேசி போட்டு நான் அழிச்சு விட்டுட்டேன் படத்தை இங்கே தெரியல வேற எங்கே அனுப்பி வேற காணிங்க அவளே போகிறாளே உனக்கு என்னன்ட்டு கேட்பினேன் சரி அது என்னண்டாடாப்பா உண்மை ஆனால் இந்த 23 வயசு காட்ட விளையாட்டுற முது தான் அந்த வேணான்றதே நியாயம் இருக்குதான்
அந்த ஆளுக்கு அங்க வேண்டாமட்டு பொடிகள் நிக்கிறாங்களே என்னடா இவ்வளோ வந்து மாறி விடு போலவே அதுதானே புறையன் இன்னொரு 4-5 வருஷத்துல சரிதானே அந்த நாட்டுல பேர் அங்கி விட்டான்னு பேருந்து அடிதானே நாட்டுக்கு வந்தேன் இவரே ஆள் வேறு தானே இவரே 46 வயசுக்காரர் பாலை பார்க்க பயமாக ஆனால் ஆள் பிசியாரன் ஆள் பிசியாரண்ணா ஏண்டா வடிவான பிள்ளைய பார்த்து வேணான்னு சொல்கிறேன் ஆள் பிசியாக இருந்தேன் ஓ அவ்வளோ பயங்கர காலுக்கு மனசில் இல்லை அது பயம் என்னன்னா ஏர்போர்ட்ல போய் மாறுவல உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தான் என்ன அது விடுங்க இப்போ மாட்டுக்கோள் விளையாடிங்க உங்களுக்கு அதுகள் ஆலயம் அதாலே முளைக்கிறீங்க இதாலே ஆட்டாலையும் பாட்டாலையும் முளை பார்த்தாங்க உங்களோட வாடு பார்த்து குறைச்சிருங்க அண்ணே கொஞ்சம் வேகம் அண்ணே நிலையமே நானும் கஷ்டம் தானே ஒரு கல்யாணம் பொறுத்து ரெண்டாயிரத்துல எவ்வளோ காசு முடியும் சொல்லுங்க போனுக்கு போனுக்கு என்ன தம்பி என்கிட்ட இவ்வளோ கதை கதைக்கணும் அவளுக்கு தெரியும் அதுதானே மாசரிகளோட போட்டுட்டு வாட்ஸ்அப்புக்கு கதைக்கணும் கதை தான் காட்டதைக்கும் வந்து என்ன முகஞ்சனாப்பா காட்டதைக்கு பிற போகணும் அதுக்கு கதை என்ன மூத்த கதை சரி கல்யாணம் அவத்தியாவே இப்போ நல்ல சிரிஞ்சதப்ப மாதிரி தண்ணீரில் வாழும் மீனின் தாகத்தை யார் அறிவார் தம்பி அதே மாதிரி தான் சொல்லுங்க என்ன விளக்கம் உண்டு உங்களை மாடு பிடிச்சி கொண்டுதோ ஆள் விலை ஆள் தான் ஆள் எப்படி தண்ணி கிணத்துக்கு இருக்கிறதாவுக்கு என்ன கதையில உங்களுக்கு விளங்கி இருக்கணும் ஆள் விலை என்ன 10 ரூபா விடலாம் 10 ரூபா விடலாம் அதுக்கு மேலே கொண்டு போறேன்னா நான் கொண்டு வந்து தரணுமா அது சின்ன பிரச்சனை கைத்த பிடிச்சோன்னு பின்னால வேற முருகன் அது நான் அவுக்கே கீழே பிடித்தேன் பால் கதை பால் கதை இப்போ கண்டு போட்டா நீங்க பால் எடுக்கிறான் இப்படி 6 லிட்டர் பின்னர் 4 லிட்டர் சாப்பாட்டை பொறுத்து சாப்பாட்டை வைக்காம போய் இந்த மாடு பால் எடுக்க நாங்களும் பாரன் மற்ற என்றால் இப்போ இருக்குதா பால் இப்போ ஒரு 1.5 லிட்டர் பால் அதுவும் இப்போ இந்த வார மாதம் விட்டுடணும் இந்த கண்டு பெருக்காது அது அவருக்கு தெரியும் நீங்க மட்டும் இழுக்காம விட்டாலும் பரவாயில்லை அது உப்பு ஏன்னா பால் வந்து உப்பா வந்துட்டு ஒரு மாதம் இப்போ உப்பு காய்க்குதப்பா உப்பு காய்க்குதுன்னு விடா வேணும் அதான் ஏனண்டா பேருந்து பிரச்சனை கண்டு வேண்டாம் மாடம் தெளியாவே மாட்டை போனீங்க வந்து எலும்பு 10 திட்ட கூட அப்ப என்ன என்ன நோக்கம் உங்களோட நோக்கத்தை கேளுக்கும் நீங்க என்ன நோக்கம் மூண்டோட சரியோ மாடு 15 கண்டு போடும் மாட்டுக்கு வயது இல்லை இங்கே ஒரு மாடு இருந்தா 16 கண்டு போட்டோம் அண்ணன் ஆளோட காய்ச்சி இல்லை அதையும் தானே அதால நீங்கள்லாம் உங்களோட பக்கத்தை யோசிக்கும் கண்டு போட்ட ஒரு மாடு நான் கரைச்சல் அப்ப எல்லாம் முழுக்கதையும் சொன்னேன் தெரியும் நாங்கள் தான் மாய கொடுக்குறோம்னே நீ தெரியும் தானே நீ அப்போ போய் சொல்லி ஒரு நாள் அண்டைக்கு ஒரு மாடு வண்டி கொடுத்தோம் இவருக்கு அந்த கருவல்ல அந்த கருவல்ல வண்டி கொடுத்தா 3.70 கண்டு போட்டுட்டு இப்போ பால் கரைக்கிறது பிடிக்கவும் போன எடுத்தது நீ நம்பர் அவருக்கா மாட்டடிக்கு வரட்டான் என்ன பார்க்க மாட்டேன் நான் என்னத்தை பார்க்குறீங்க பாலை கறவங்க அந்த கருவல்ல பெரிய கருவல்ல அக்க வச்சு வந்து பார்த்தீங்களா அக்க வச்சு படம் போட்டு விட்டுனாங்க இங்கே கருவல்ல விட்டுட்டு சாக்லேட் பள்ளியில் கதைக்கு வாங்க என்ன மாதிரி என்ன மாடு பிரச்சனை இல்லை மாடு பிரச்சனை மாட்டுண்ட சாணி தான் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் தண்ணி பிடிப்பாங்க இவர் எந்த நாளில் ரெண்டு வந்து நிற்கிறேன் நான் டென்மார்க் அண்ணன் டென்மார்க் எந்த சிட்டி நான் வந்து கொப்பநாயகன் அங்கே நிற்கிறா அக்கா கொப்பநாயகன் ஆனால் 2-3 இடம் தெரிஞ்சு வச்சுக்கோ இல்லாட்டி வெளிநாடுன்னு சொல்கிறதால பிரியோசனம் இல்லை தெரியுமா இப்போ நான் இவர் எந்த இடம் உண்டு டென்மார்க்கில் வேறு சென்ட்ரிங் தான் வந்து அளவுக்குள்ள விழுந்துருக்கு ஆளை பார்க்க தெரியுதானே எப்பயோ ஒரு நாள் வெளிநாடு நின்றுருக்கேன்னு தெரியுதானே ஆள் காட்டு கிடைக்கல எழுதி கொடுத்து ஓடிச்சது நான் இங்கே போய் தோட்டம் நாங்கள் என்ன அங்காலையும் போகணும் நாங்கள் அங்கால விளைச்சி போய் மற்ற மாட்டுக்கதை குறைவாக மற்ற கதையெல்லாம் கூடவா கிடக்கு வாங்க விஷயத்துக்கு வாங்க என்ன மாதிரி ஆனால் 5 வருஷம் வெளிநாட்டு நீங்கள் 10 ரூபா வைக்கிறீங்க 5 வருஷம் ஆளும் கிடக்கு
நீங்கள் கொஞ்சம் வந்து செலவழித்து பார்த்துறீங்களுக்கு தெரியும் தானே இப்போ அதான் அப்போ படிப்பிக்காம வர்றாங்க. இந்த மகனை படிப்பிச்ச சிவாஜி இந்த பிள்ளைகிற பூமி ஜாஸ்தியா அப்போ கட்டிக்கார மாடப்பா. இந்த மாடை இந்த பொடியை குறைச்சிப்பா நான் 120 மார்க்ஸ் எடுத்தவன் சரி சில பேர் போய் சொல்லுவாங்க அப்போ கட்டிக்கார மாடு உங்களுக்கு லாபம் கூட. மட்டும் 1,00,000 ரூபா கட்டி இருக்கு பால் காசு மிச்சம் மிச்சம் அண்ணா உங்களுக்கு பால் காசும் பெறும் கண்டு காசும் பெறும். இனி மாடு படிப்பிக்கிற மாடாகுது படிப்பிக்கவே முடியல 4-5 என்ன இன்னொரு 10 ரூபா கூட குறைச்சிக்கோங்க பாங்க 2 முடிப்பேன் பா அண்ணா அந்த உங்கள்கிட்ட தரலாம் போட குறிப்புகள் வாங்குறேன் நல்ல வடிவாக நாள் பார்த்துக்கணும். எல்லா பாட்டிலும் கிடையாது என்ன பாட்டின்னு சொன்னாச்சு என்ன பாட்டின்னு சொன்னா சரி மாறி போட்ட நான் அடியும் அது 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 இங்கே சொல்லுங்க. இப்போ என்ன ஒரு இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா குறைச்சோம் பாங்க. எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லைண்ணே லாபம் இல்லை. நாங்கள் 85 ரூபாயும் தாங்க என்னோட வந்து கணக்காக கதைக்கணும். இப்போ மத்தியானம் ஒரு பகுதி வந்து அக்னி 80 ரூபா கேட்டு நான் கொடுக்க 85 ரூபாண்டா கொண்டு போய் சொல்லி கொல்பாட்டு கொண்டுட்டாரு. ஓ தான் முடிச்சிடும் போ போ போ. ஓ அண்ணா மாட்டை சந்தோஷமா ஆகட்டும்ண்ணா. ஆண்டவரே ஏசப்பா எந்த கைத்தை மாற்ற புரியுது என்ன வேற கயிறோ ஏன் அப்படி? ஓ என்ன புது கயிறு போட போயிடும் இல்லை கயிறு தான் வேற மூலம் மாற்றி கட்டி கொடுத்து லட்சுமி கத்த போகிறோம். இல்லையாம்மா கிடையாது ஆடுகளோட இந்த மாட்டுட்ட கண்ட கதையை கேட்க மாட்டேன் என்ன பேக்காட்டி விட்டோன்னு ஒருத்தன் தெரியும் 2:35க்கு மாடு வேணிங்கன்னு வந்தனால் வேணிங்க வந்து 3 அண்ணாத்து மாட்டு காய்ச்சல் உண்ணி காய்ச்சல் மாடு சிலஞ்சலமாக ரத்தம் பெய்யுது. பின்ன மாட்டுக்காரனுக்கு போனேன் தம்பி என்னடா தம்பி மாடு சிலஞ்சலமாக ரத்தமாக போகுதுடா தம்பி என்று சொல்ல மாமா அது நான் அவுட்ட மாடுதான் மாமா நான் ஒன்றும் செய்கிறான் அதுதான் இல்லைன்னு சொல்கிறேன் கதை எங்களுக்கு தெரியாண்டா. இப்போ நாங்களும் பண்ணி வந்து அப்படியே உங்கள்கிட்ட தான் சேர்ந்து அந்த மாட்டை 150 கொடுத்தேன். அந்த அந்த விலை தான் கண்டுபிட்டு நிற்கிப்பா. சரியா என்ன என்ன அண்ணா அவன் பொடி எனக்கு ஒரு பொம்பளை ஒன்று பார்க்க வேண்டிய கொஞ்சம் போகிறோங்க உனக்கு 46 வயசுக்கார ஆளுக்கு 23 என்ன எனக்கு ஏண்டா பாப்பா ஓ நான் செய்யறேன் உங்க பிஞ்சு மாவோட ஆளும் இப்படி ஆனால் காசியாக தான் கிடக்கு பிஞ்சு மாவுண்டு. சி 80 280 தான் 85 விட்டுட்டீங்க பேரங்க வடிவா சரி ஆட்டை விடுங்க. 9 10 11 12 13 14 15 சரி என்ன இல்லை சரியாக தான் கிடக்கா 19 என்ன டைம் தான் நான் திருப்பி எண்ணி தரேன் பார்ப்போம். இங்கே வச்சாச்சு இதில் 1 லட்சம் 2 லட்சம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எஸ் 20 போகிறோங்க பார் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அதுதான் இப்படிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10
11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 சரிதான் இல்லை 23 70 85 சரிதான் 23 உண்டாக்கி விட்டியல நீங்கள் சரி கணக்கு பிள்ளைக்கான மாற்றி கொடுத்தா அண்ணா என்ன ஏன் அந்த கைத்தை மாற்றி என்ன விளக்கம் வேணா விளங்க இல்லை வழக்க மாட்டேன் கொடுப்பாங்க அப்படியா அப்போ செத்த மாட்டு கைத்து அவளுக்கு என்ன கோதை இடப்ப அதால் மாற்றி கொடுக்குறது ஒரு நாணம் ஓகே அப்போ காங்கே என்ன நீண்ட நாள் ஆசை வந்து இன்றைக்கு நிறைவேறுது பாருங்கோ காங்கே அந்த மாடு அவுட்டு கொடுக்க வந்துட்டோம் என்னென்ன கயிறு மாற்றப்படுற மாட்டுக்கு என்னடா மூக்கு மின்னி குத்தி விட்டாங்க ஓ என்னடா கொண்டு போயினோடாப்பா தம்பி அதில் எவ்வளோ கணக்கு சொன்னால் அவைக்கு கொடுத்தா 585 வச்சு மேலே நீங்கள் வேண்டாம் கைத்தை மாற்றி பிறகு ஒன்று கொடுங்க இப்போ அதாடி வைங்க ஒன்று கைத்தை வரணும் அப்புறம் உதுவலை மூக்களுக்கு அழுத்தம் நிற்காப்பா அதுக்கும் பேனே ஆக்கள் மோட்டர் சைக்கிள்லாம் கொண்டு வந்து அப்போ நடந்து கொண்டு ஓட்டும் பீச்சாக கொண்டு வாமேன் ஆ பார் கிடக்கு பார் கிடக்கு இல்லாட்டி எங்கடா கார் கிடக்கு 2 கேம் எடுக்கலாம் பிரச்சனை சரி அது இல்லை அது கதை பேச்சு தானே இதுக்கு மட்டும்தான் ஆகாது என்ன அக்னி என்ன அண்ணன் நம்புற வண்டி இருக்கு கொஞ்ச நேரம் கறந்து வண்டிக்கு பால் வரும் அப்போ காங்க என்ன இந்த மாட்டை நீங்கள் கொண்டு வர மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணிடாது எங்களுக்கு வேறு வேலை இடக்கல்லோ அதால் நான் பழுக்கிறேன் சந்தோஷமாக நீங்கள் வீட்டை போங்க நாளைக்கு எல்லாட்டி நாளைக்கு நான் திருப்பி வரேன் சரியோ வந்து ஒரு கால் மிச்ச அளவில் பார்ப்பேன் உங்களுக்கு அந்த வீட்டு தகரம் முழுதுன்னு சொன்னீங்களே படங்கு போகிறது தான் இப்போ வேறு கூப்பிட்டுறேன் படங்கு போடுறக்கு என்ன தகரம் ஃபுல்லாக மாற்றணுமா இல்லாட்டி தகரம் 1-2 மாற்றினா சரியோ இது தரப்பால் போட கூப்பிட்டீங்க ஆனால் மாற்ற சொன்னால் முழுக்க தான் மாற்ற நிற்கிறீங்க இல்லைங்கிற பொல்லாளாக கிடக்கு தரப்பாலாம் புகழும் போட்டு இருந்தேன் தகரம் வச்சு தகரம் கூட போட்டு கிடக்கு இப்போ அதில் எத்தனை தகரம்னு சரியா ஃபைனா அந்த ஒரு பக்கம் 7 தகரம் வந்துடும் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா மாட்டை கொண்டு போயிட்டு வெட்டு போட்டோ தகரம் வச்சு என்னை பார்த்து போட்டு தகரம் என்ன விலையன்னு கேட்டு போட்டு எனக்கு ஒரு அடிங்கோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஒன்று மேல் தகரம் மாற்றுவோம் மற்றது வந்து உங்களோட வீட்டு நிலம் எழுப்பம் மற்றது வந்து உங்களோட மாட்டு கொட்டில்கிட்ட நிலம் எழுப்பம் 3ல் எந்த ஏதாவது ஒன்று தான் செய்யலாம் எது செய்கிறேன்டா நீங்கள் முடிவெடுங்க என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் தந்த காசு எடுத்து கொஞ்சம் எல்லாம் கொங்க்ரீட் போட்டேன் வீட்டுக்கு இருக்கிற போட்டுட்டீங்களா ஓகே அப்போ வீட்டு நிலம் கொங்க்ரீட் போட்டாச்சு போட்டேன் முதல் மண்ணாக கிடந்தப்ப நான் இப்போ சரியா அதை கொஞ்சம் நான் போட்டு தான் நிலத்தையும் பார்த்து இந்த முடிச்சலையும் அதை தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அப்போ எது செய்ய போகிறீங்க மாட்டுக்கோட்டலுக்கு நிலம் எடுக்க போகிறீங்களா இல்லாட்டி மேலுக்கு உங்களோட தரம் மாற்ற போகிறீங்களா 2 தான் ஒன்று செஞ்சிடலாம் 2ல் என்ன முடிவெடுத்து போட்டு எனக்கு விலையும் கேட்டு போட்டு அடிங்கோ இல்லாட்டி மாட்டு போட்டு என்ன பிரச்சனைனா கொங்க்ரீட் போடாட்டி இந்த மாடு நிற்க நிதாப்பை கொண்டு நிற்கும் மழை நேரம் நிதாப்பும் சிலங்கள் பெய்ய அதுக்குள்ளேயே திண்டுடும் அப்போ நம்ம படங்க போட்டு பார்ப்போம் நீங்கள் நிலத்தை எழுப்பீங்களா எந்த வாரைக்கு வைத்த அடிமே தாங்க கண்ணை எங்கள் ஆளும் போட்டு தோத்தில காசை பண்ணி கொண்டு இங்கே நிற்கிறேதான் என்னென்னு சொன்னான்னு இவ்வளோ காசை கொடுத்து அவுட்டு போட்டு தான் சரி மாடுகள் நிலங்கள் நிலத்தில் நிற்கும் நிலங்கள் பெய்ய கால்களுக்கு புண்ணுகள் வந்துடும் இப்போ உங்கள்கிட்ட நிற்கிற மாடு எவ்வளோ நிற்கிது அது இப்போ 2-3 வருஷம் நிற்கிது புண்ணை வந்த இல்லையே இல்லை அது மலையிலே நிற்கிற ஒடியால் இது இப்போ கொட்டிலுக்கு வேண்டாலும் தண்ணி இல்லை வரும் அப்போ இதே மலைக்கு விடுங்க கொட்டில் அப்படிங்க விற்று போட்டு உங்களோட பகுடி இதுக்கு எவ்வளோ ஆழமாக அந்த மாடு நிற்கிறாப்பா மலைக்கு எல்லாம் புண்ணொன்னும் இல்லை இப்போ இந்த மாட்டுக்கு தான் சரி ஏதோ உங்களோட முடிவு சரி தானே மாட்டுக்கோட்டலுக்கு நிலம் எடுக்க போகிறீங்களா இல்லாட்டி இது வந்து செய்ய போகிறீங்களோ 2வது உங்களோட முடிவு சரியோ நீங்கள் யோசிச்சு போட்டு சொல்லுங்க வீடு முக்கியமோ மாடு யார் அது மாதிரி தான் பார்த்தேன் போட்ட வீடியோ ஃபோட்டோ அது அதுக்கு எங்களையும் சம்மந்தம் இல்லையே நீ போவார் நீங்கள் கொண்டு வாங்க எப்போ
நான் 95. உங்களோட மாடை இவர் பார்த்தவர் முதல் டேவட்டியோ அப்போ நீங்கள் என்ன கண்டுட்டு வந்தீங்களே கடை அதுதான் அது வெளிநாட்டுக்காரனை பார்த்து இந்த மாட்டுக்காரன் சொல்லுதுன்ட்டுப்பா கடை உள்ள என்ன ஆடு நீங்கள் நானும் லண்டனு உண்மையா பார்த்தியா லுக்கு லண்டன் லுக்கு தானே நான் வந்து 5-6 வருஷம் சரி ஆனால் இப்போ வந்து பாபா கோயிலில் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே நீங்கள் பாபா கோயில் நீங்கள் சொன்ன கட்டி வச்சுக்கிறீங்களோ இல்லை ஆள்கிட்ட இப்போ அவசரம் போகணும் கணக்கு ஒன்று முடிக்க கிடக்கு பெரிய கோயில் உங்களுக்கு பக்கம் திரும்பி ஒன்று பாபா கோயிலோ பாபா கோயில் எங்களுக்கு தாவடிக்க வந்த பொடியாக வச்சுக்கேன்டா அடிச்சு விட நம்புறேன் உண்மையாக எந்த நாட்டில் இருந்தீங்க நீங்கள் உண்மையாக எந்த நாட்டில் இருந்தீங்க லண்டன்லையே நான் வந்து 5 வருஷத்துக்கு மீது போனீங்க அப்போ வந்து போன மே தான் குடி என்ன பேர் ஐயா உங்களுக்கு பாபா ஐயாண்டு போகணும் பாபா ஐயா சிறுகுலான் பாபா ஐயா சிறுகுலாண்ணா இதை போகணும் வருது இல்லை உங்களை ஸ்டார்ட் பிளானுக்கு போகும்போது முன்னுக்கு அமிர்தம் நான் நின்றுட்டு வந்து இப்போ அப்புறம் கொழும்புல நின்றுட்டு நைட்டு காலம் வந்தேன் இப்போ இன்றைக்கு அண்ணன் அலுவலகம் முடிப்போன்றோடு வந்தேன் இவர் இருக்கிற அச்சுவேலியில் தெரியுதா நான் உங்களுக்கு அந்த உதவி திட்டங்கள் செய்யல இப்போ ஆளுக்கு அந்த இங்கே எதுக்கு முந்தின நாள் உங்களோட இதை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நானும் சில பேருக்கு செய்கிறதானே உதவி அப்போ ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஒரு இடம் இங்கே பட்டிக்குளோ எந்த இடம் சொன்னேன் பட்டிக்குளோவில் அந்த பிள்ளை அடிக்காண்டு சரி ஏதோ ஒரு இடம் வச்சுக்கொள்ளும் வேணா அங்கே இருந்து அடிச்சு உதவி கேட்குது இங்கே இருந்து என்னண்டு நான் அதை செய்கிறது அதுதான் சரியாமல் இங்கே செய்கிறது இலங்கைக்குள்ளே இங்கேருந்து மடிப்பினன் தான் நாங்களும் எல்லா இடம் ஓடி செஞ்சால் ஆகவும் இல்லையே என்ன கேட்டோம் உதவி சுகம் இல்லையா 3 பொம்பளை பிள்ளைலாம் சுத்தமாக அதெல்லாம் இப்போ எல்லாம் பார்த்து எல்லாம் ஷுவர் பண்ணி எல்லாம் ஆகல் இல்லையே ஆக்கள் இருக்குது இல்லையாண்டில் எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணோடய ஆனால் எல்லாத்துக்கும் போயிடலாம் இல்லை அங்கே ஆக்களை விட்டு பார்க்கல நீங்கள் எனக்கு அப்போ லேட்டாக கால் பண்ணுங்க பார்ப்போம் காய்ச்சி போட்டு அசைவோமோ செய்யலுமெண்டா பார்ப்போமோ சரி ஏன்னா ஐயா ஓ நாங்கள் விழுக்கிறோம் என்ன சந்தோஷம் அக்கறை பெற்று அங்காள மட்டக்களப்பு அங்காள அம்பாறை உதாரணம் இப்போ கோயிலுக்கு கிட்டுறக்குள்ளே உங்களுக்கு ஞாபகம் வரும் விட ஓ இதில் திரும்பினோடனே நேராக போக பெரிய அம்மாளோ 2 பேரும் அது தாண்டி பெண்டெல்லாம் தாண்டி நேர வர ஒரு பெண்டு ஒன்று பைரவ கோயில் அந்த நேர கொஞ்சம் பேர இங்கே சைட்டு பெரிய பாபா கோயில் இப்போ கிட்டையெல்லாம் கட்டணும் 5 வருஷமாச்சு 5 வருஷமாச்சு இப்போ போன இதுதான் கும்பாசனம் மெயில சந்தோஷம் சந்தோஷம் அப்போ பிறகு யாரும் வந்து கோயிலில் வீடியோ எடுத்து போடுவோம் வேறட்டே ஓ சரி வாங்க அண்ணா ஓ சரி அண்ணா பாரு அண்ணா வேண்டே ஓட்டு உங்களோட நம்பரை கொடுங்க வேணும் இந்த லைன்கள் செய்கிறோம் நல்லா இருக்கும் ஆள்கிட்ட கிடையாது உங்களோட நம்பர் சரிங்க சரி சரியா ஓகேண்ணா வேறட்டே சந்திப்போம் அண்ணன் இருக்காங்க நடம் அந்த ஐயா கணக்கா திரும்ப இந்த ஆள் மாடு பார்த்த ஐயாண்டா என்னடா அந்த ஆளை பார்த்தா வெளிநாட்டுக்காரமே கிடையாது இந்த ஆள் மாடு காட்டின ஐயாண்டு அந்த ஆள் எப்படி இதுக்கு வந்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகுதான் எவ்வளோ பாலத்துக்கு ஒரு திருப்பிக்கலாம் சரி அப்போ நாங்கள் இப்போ சுண்டுக்குழி போகிற செய்வரா அவ்வளோதான்டா பார்த்து ஆக்குனீங்க அப்படின்னு சரி ஓகே அப்போ நாங்கள் எப்படி செய்வோம்மா முடிச்சு கொள்வோம் முடிச்சு போட்டு தம்பி திருப்பி ஆள்கிட்ட இப்போ என்ன பேர் மாடு கொண்டு போய் டிலே ஆகும் இல்லைடா அதனால் இப்போ அது மட்டும் வெயிட் பண்ணிடலானே நாங்கள் முடிச்சு போட்டு பிறகு போவோம் அண்ணிட்டு சரி ஓகே அப்போ இதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணுற ஸ்டாப் பண்ணி போட்டு வந்து அடுத்த கட்டமாக நாளைக்கு போய் அன்னைகிட்ட போய் அன்னைகிட்ட கணக்கையும் முடித்து மற்ற வேலைப்பாட்டையும் பார்த்து கொண்டு அப்படியே வந்து சுண்டுக்குழி அக்காண்ட அலுவலையும் பார்ப்போம். என்னென்றால் அடுத்த பிரச்சனை என்னென்றால் பாருப்பா எல்லாம் வீடியோ ப்ரூஃபாக வச்சு அப்படியே கண்ணுக்கு முன்னால் காட்டி விலை பேசி விலை குறைச்சி நாங்கள் ட்ராவல் பண்ணி செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பொய் என்று சொல்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுற விஷயம் அது என்ன சொல்கிறோம் உண்மையிலே அந்த எங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தெரியுமே அதுதான் அந்த மனசுக்கு ஒரு இதண்டா ஒரு கஷ்டமாக இருக்குமே. இன்றைக்கி எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளோ பேர் வந்து உதவிகளுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி சொந்த வேலைக்கண்டே காசு அனுப்பி போட்டு ஆன்சர் பண்ணாமல் மாற்றி அலைஞ்சு போனாக்களும் உண்டு. இன்றைக்கி எத்தனையோ வேறு வேலைக்கு வந்துட்டு அனுப்பி நாங்கள் அப்படி நான் செஞ்சதில்லை. எனிவே பரவாயில்லை, சந்திப்போம், சந்தோஷம். ஸோ வந்து அண்ணாக்கு நாங்கள் மாட்டை வந்து வேண்டி கொடுத்துட்டோம். நாளைக்கு மறுபடியும் போய் மற்ற அளவோட தொடருவோம். இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.